கடந்த பல வருஷங்கள்ல வெளிவந்த படங்கள்ல, காமெடி ட்ராக் அப்படின்னு சொன்னாலே, அந்த இடத்துல சந்தானம் அப்படிங்கிறத கண்ண மூடிட்டு டிக் போட்டுருவாங்க புரொடியூசர்ஸும், இயக்குனர்களும். அந்த அளவுக்கு எல்லாரோட ஃபேவரைட் காமெடி ஆக்டரா இருந்தாரு. அவங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லா ஹீரோஸ்க்கும் ஃபேவரைட் ஃப்ரெண்டாவும் இருந்தாரு. எல்லாருமே இவர ஒருமையில தான், அதாவது "வா மச்சான், போ மச்சான்" அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவரும் அவங்கள அப்படிதான் கூப்பிட்டுட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட கவுண்டமணி பாணியில இவர் எல்லாரையுமே கலாய்க்கிறதும் உண்டு. அப்படி இருக்கும்போது, தொழில் ரீதியா சந்தானத்த எல்லாருமே ஒரு போட்டியாளரா பார்க்கறதுனால, எல்லாருமே சந்தானத்துக்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றாங்களாம். அதனால நெறைய பேர் இவர்கிட்ட முன்ன மாதிரி பேசுறது கூட கிடையாதாம். அதனாலேயே சந்தானமும் அவங்கள பார்த்தா அதிகமா பேசாம டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி தூரத்துல இருந்து பார்த்து ஒரே ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு போறாராம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ உள்ள நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது ரொம்ப ஈஸியா ஃப்ளாப் ஆயிடுது. அப்படி இருக்கும்போது சந்தானம் ஒரு காமெடி ஆக்டரா ஒரே படத்திலேயே ஹிட் அடிச்சுட்டாரே, எல்லாருடைய கவனத்தையும் அவர் பக்கம் திருப்பிட்டாரே அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமா எல்லாருமே சந்தானத்த ஒரு போட்டியாளரா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். அதுதான் இந்த டிஸ்டன்ஸுக்கு காரணமா.